மூலமா உங்க எல்லாரையும் முதல்ல சந்திக்கிறதுல எங்க எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நட்சத்திர பேட்டி நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நடிகை CR மல்லிகா இவங்களை பாத்தீங்கன்னா இவங்க நம்ம நிறைய படங்கள்ல சின்ன குறிப்பிட்ட வேடங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனாலும் இவங்களை பார்த்தோன்னா இவங்க இதுல பார்த்திருக்கோமே அதுல பார்த்திருக்கோமேன்னு கரெக்டா சொல்ற அளவுக்கு மனதை கவர்ந்த ஒரு முகம். இன்னைக்கு அவங்க கூட தான் நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறாங்க. நம்மளோட கேள்விகளுக்கு அவங்க அழகா பொறுமையா பதில் சொல்ல போறாங்க. இப்போ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மல்லிகா. வணக்கம் மல்லிகாமா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. எவ்ரிடே ஜாலி சேனலுக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. சேனல்ல நட்சத்திர பேட்டி நிகழ்ச்சியில எங்க கூட இணைஞ்சதுக்கு எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அம்மா, நீங்க இந்த சினிமா துறைக்கு தான் வரணும் அப்படிங்கிற அந்த ஆர்வமும் வெறியும் உங்களுக்கு எதனாலமா வந்தது? அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணங்கள்? 1984 நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்க வந்தேன். அப்போ நான் வாங்கின முதல் சம்பளம் 35 ரூபா. இன்னைக்கு 35 வருஷமா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் ஆயிடுச்சு. நீங்க சுமார் எத்தனை படங்கள் பண்ணியிருப்பீங்க? என்னென்ன மொழியில எல்லாமா பண்ணியிருக்கீங்க? தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழியிலையுமே நான் வந்திருக்கேன், நடிச்சிருக்கேன். அது இல்லாமல் ஷார்ட் ஃபிலிமு, சீரியலு நடிச்சிருக்கேன். சீரியலில் வந்து கோலங்களும் செல்லம்மை நாடகத்துலையும் எனக்கு பேர் கிடைச்சிச்சு. தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில மாஸ் ஹீரோக்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருக்காரு, உலகநாயகன் கமல்ஹாசன் சார் இருக்காரு, நம்ம இளைய தளபதி விஜய் சார் இருக்காரு, தலை அஜித் சார் இருக்காரு. இவங்களோடலாம் நீங்க சிவாஜி படத்தில் பண்ணியிருக்கேன். அஜித் தம்பி, விஜய் தம்பி, சூர்யா தம்பி, இன்னும் பல நடிகர்கள் கூட நான் நிறைய நடிச்சிருக்கேன். ஒரு முக்கியமான சீன் பத்தி நாங்க உங்ககிட்ட கேட்டுதான் ஆகணும். சர்க்கார் படத்துல இளைய தளபதி விஜய் சார் கூட ஒரு சூப்பர் சீன் பண்ணிருப்பீங்க. அவர் உங்களை கையில தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் டயலாக் இமோஷனலா பேசுவாரு. அந்த அனுபவம் பர்டிகுலரா எப்படி வாழ்ந்தது? நடித்த வாய்ப்புக்கு வந்து காரணம் யாருன்னா ஒன்று டைரக்டரு, அடுத்து அந்த என் கூட நடித்தது எந்த கஷ்டத்தையுமே பார்க்காம கஷ்டப்பட்டு நடித்தது விஜய் தம்பி. அந்த சீன் யாருனாலுமே அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை தூக்கி வச்சுக்கிட்டு எனர்ஜியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீன் அவர் பண்ணார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உலகம் பூரா அது பேசப்பட்டுச்சு. அதை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெரிய பெரிய இயக்குநர்களான KS ரவிக்குமார் சார், சங்கர் சார், சேரன் சார், பேரரசு சார், இப்படி நிறைய இயக்குநர்களோட நீங்க இந்த 35 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. இதுல உங்களுக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் யாருமா? அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. நான் நடிக்கிறதுக்கு காரணம் டைரக்டர் சேரன் சார், டைரக்டர் ரவிக்குமார் சார், டைரக்டர் பேரரசு சார், டைரக்டர் முருகதாஸ் சார், டைரக்டர் சசி சார், இன்னும் பல பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட டைரக்டருங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களால தான் நான் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சினிமா உலகத்துக்கு நான் நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க பல சந்தோஷமான இமோஷனலான ஹார்ட் டச்சிங் மொமெண்ட்ஸை கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வகையில உங்க வாழ்க்கையில நடந்த இந்த சினிமா துறையில ஏதாவது கசப்பான அனுபவம் இருக்கா? இந்த சினிமாவுக்கு வந்துட்டு நான் சின்ன பிள்ளையில எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை தான். அதனால தான் நான் சென்னைக்கே வந்தேன், நடிக்கவும் வந்துட்டேன். ஆனால் இதில் பல இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், கெட்ட பேர், வீண் பழி, அபாண்ட பழி, அசிங்கம் எல்லாத்தையும் தாண்டி பல ஆபத்துகள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த சினிமாவில் 4 பேர் பாராட்டுற அளவுக்கும் நான் சந்தோஷப்படுற அளவுக்கும் இருக்கேன்னா அதுக்கு ஒன்று என்னை படித்த கடவுள், ஒன்று சினிமா உலகம். இதுக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். 1984ஆம் ஆண்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா இந்த சினிமா துறையில அறிமுகமானீங்க. அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டோட நிலைமை என்னவா இருந்தது? இந்த காலகட்டத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டோட நிலைமை என்னவாமா இருக்கு? அந்த வித்தியாசத்தை நீங்க எப்படி நினைச்சீங்க? ஒரு 10 வருஷம் கூட்ட மும்பல்லே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமா ஒரு சின்ன ரோல்களா பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 வருஷமா தான் கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணிட்டு வரேன். உங்களோட இந்த லாங் ஜர்னில உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஹீரோ ஹீரோயின் யாருமா? எனக்கு
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிடிக்கும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பிடிக்கும், சாவித்திரி அம்மாவை பிடிக்கும், கேஆர்ஜி அம்மாவை பிடிக்கும், இன்னும் பல நடிகர்கள் எல்லாருமே பிடிக்கும். அதே மாதிரி இப்போ உள்ள எல்லா நடிகரையும் எனக்கு பிடிக்கும். இனிமேல் வரப்போகிற நடிகர்களையும் எனக்கு பிடிக்கும். என்னென்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரோடலாம் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த அனுபவங்களை எங்களோட சொல்லுங்கம்மா. ஆகாய ஜன்னல், டாம் டூம் கல்யாணம், ஜே பேபி, இன்னும் பேர் வைக்காத படங்கள், சில படங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் நீங்க பண்ணது அப்படின்னா, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சாரும் வடிவேல் சார் கூடவும் சேர்ந்து நீங்க ஒரு அழகான பயங்கர காமிக்கா ஒரு சீன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வடிவேல் சார் கூடவும் பார்த்திபன் சார் கூடவும் நீங்க நடிச்ச அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. வடிவேல் சார் கூட நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு அவர் கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருக்கு? சார் கூடவும் வடிவேல் சார் கூடவும் அந்த மீன் கடை காமெடியில் நான் நடிச்சிருக்கேன். அது உலகம் பூரா நல்லா ரீச் ஆயிடுச்சு. என்னை எங்கே பார்த்தாலும் அதை தான் கூப்பிட்டு கேட்பாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து அந்த காமெடி எனக்கு சொல்லிக் கொடுத்தவரை வடிவேல் சார் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த எவ்ரிடே ஜாலி சேனல்ல நட்சத்திர பேட்டி நிகழ்ச்சியில நடிகை சிஆர் மல்லிகாம்மா இவங்க கூட பேசினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு இந்த 35 வருஷம் டிராவல் பண்ணி இன்னைக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நல்ல நல்ல ரோல்கள் பண்றாங்க. ஸோ இதுல அவங்க கடந்து வந்த பாதைகள் அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப இமோஷ்னலாக இருக்கு. நிறைய சந்தோஷங்கள், நிறைய வருத்தங்கள், நிறைய கசப்பான அனுபவங்கள், இந்த மாதிரியான ஒரு கலவையா வந்து நம்ம மல்லிகா அம்மா வந்து அவங்க வாழ்க்கையை வந்து தொடர்ந்துருக்காங்க. அம்மா, உங்களோட இவ்வளவு பெரிய பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களோட சேனலுக்காக ஒரு நட்சத்திர பேட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிச்ச உங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான நன்றிகள். நீங்க இன்னும் மேல மேல வளரணும். பல பல நல்ல படங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட சேர்ந்து ஒரு 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 ரொம்ப பிரபலமான பரிச்சயமான முகமா இப்போ போலவே எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நாங்க எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோமா. நேர்களே, அத்தனை இயக்குநர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னை பார்த்து ரசிக்கிற உலக மக்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னை பேட்டி எடுத்த எவ்ரிடே ஜாலி டே சேனலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேர்களே, எங்களோட எவ்ரிடே ஜாலி சேனல்ல இன்னைக்கு நாங்க கொடுத்த நட்சத்திர பேட்டி நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோல சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம நோட் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காயத்ரி.